வணக்கம். கேடி ஒட்டாமா என்ற இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். அத்துடன் உங்கள் லைக்கை தெரிவிப்பதோடு ஷேர் பண்ணுவதையும் கொமெண்ட்ஸ் தெரிவிப்பதையும் மறந்துவிட வேண்டாம். அன்புடன் கணேஷ். சிறியானங்கைச் செடி. பாம்பைக் கண்டால் படையும் நடுங்கும். சிறியானங்கைச் செடியைக் கண்டால் பாம்பே நடுங்கும். நீரிழிவுக்கு அருமையான மருந்து. பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை ஏற்பட்டு பாம்பை கடித்து கொன்றபின் கீரிப்பிள்ளை இதன் செடியில் புரண்டு எழுந்து தமது புண்களை ஆற்றிக் கொள்ளுவர் என்று கூறுகிறார்கள். வீடுகளின் வேலியில் சிறியானங்கை செடியை வளர்த்து வந்தால் பாம்பு எட்டி பார்க்காது. அதாவது சிறியானங்கை இலை மீது பரவி வரும் காற்று பாம்பின் மீது பட்டால் அதன் செதில்கள் சுருங்கி விரியாது. இதனால் பாம்பால் செயற்பட முடியாமல் போய்விடுமாம். பாம்புக்கடி, தேள்கடி முதலிய விஷக்கடிகளுக்கு இதன் இலையை அரைத்து விழுங்கச் சொல்வார்கள். இதனால் இரத்தத்தில் உள்ள விஷத்தன்மை நீங்கும். சிறியானங்கையின் இலை மற்றும் வேர் பகுதிகள் அனைத்தும் மருத்துவ குணம் கொண்டவை. அக்காலத்தில் வேட்டைக்கு செல்லும் வேடர்கள் சிறியானங்கை செடியின் வேரை கடைவாயில் வைத்து கடித்து கொண்டு செல்வார்கள். அவ்வாறு செல்லும்போது வேறு எந்த விஷப்பூச்சி கடித்தாலும் அவர்களை தாக்காது. தோல் நோய்களுக்கு சிறியானங்கை மிகவும் நல்லது. ஆனால் பத்தியத்துக்கு கத்தரிக்காய் சாப்பிடக்கூடாது. நீரிழிவு நோய்க்கும் அலர்ஜிக்கும் சிறியானங்கையை பயன்படுத்துகிறார்கள். மஞ்சள் காமாலை நோய்க்கு சிறந்த மருந்து. மலேரியா மற்றும் விஷ காய்ச்சலுக்கு இது சிறந்த மருந்தாக செயல்படுகிறது. தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் பாம்பு, தேள் உள்ளிட்ட விஷக்கடிகளுக்கு மருந்தாக பயன்படுகிறது. சிறியானங்கை இலைகளை எலுமிச்சை சாறு விட்டு நன்கு அரைத்து வீக்கம் மேல் பற்று போட்டு வந்தால் வீக்கம் நன்றாக குறைந்து மறைந்துவிடும். நன்றி, வணக்கம்.